ஔவையார் சங்ககால தமிழ் பெண்பால் புலவர்களில் மிகச்சிறந்தவர், மூதாட்டி என போற்றப்படுபவர். அதியமான் நெடுமான் அஞ்சி தான் பெற்ற அரிய நெல்லிக்கனியை தான் உண்பதை விட நீண்ட காலம் வாழ்ந்து தமிழ் வளர்க்கும் ஔவையார் உண்பதே சிறந்ததென எண்ணி மிகுந்த அன்புடன் பரிசளித்தான். ஔவையார் அதனை உண்டு தான் நீண்ட காலம் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அது உண்டதாக கூறுவார். ஔவையார் ஒரு சிறந்த முருக பக்தர். ஒரு சமயம் தன் பக்தியிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச சிறுத்தை மறுத்து அவருக்கு காட்சியும் ஞானத்தையும் வழங்க முடிவு செய்த முருகன் ஒரு இடையனாக வந்து நவப்பழங்களை கீழே விழ வைத்து அவை எடுத்து மூறி உண்ட அவையிடம் ஏன் பாட்டி பழம் சுழுகின்றது என கேட்டு தன் உணர்வில் அவையை விழிப்படைய வைத்து ஞான விளையாட்டு விளையாடினார். ஔவையார் சங்க இலக்கியங்களிலும் பாடல்கள் எழுதியுள்ளார். புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை ஆகியவற்றில் பாடியுள்ளார். ஔவையார் ஆத்திச்சூடி, ஒன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற நீதி நூல்களையும் பாடியுள்ளார். இவர் சங்ககால புலவராக அறியப்படுகிறார். ஔவையார் தமிழ் இலக்கியத்தில் அறிவார்ந்த சமூக நீதி உணர்வுமிக்க மூதாட்டியாக மதிக்கப்படுகிறார். காரைக்கால் அம்மையார் அருளி செய்த திருவாரூர் மூத்த திருமணி பங்கி சிவந்திது பற்கள் நீண்டு படனுய நீழ்கணி தங்கி அலறியுள்ளது காட்டி தாழ் சடியிட்டு திசையும் வீசி அங்கம் குளிந்து ஆடும் எங்கள் அப்பன்னிடம் திரு காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் கிபி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்கிறார். 63 நாயன்மார்களில் ஒருவரும் மூத்த பெண்காடியாரும் ஆவார். காரைக்காலில் தனதத்தன் தர்மவதி தம்பதியாருக்கு மகளாக பிறந்து புனிதவதி என்ற பெயருடன் காரைக்காலில் உள்ள பரமதத்தன் என்பவரை மணந்தார். தன் கணவன் கொடுத்த மாங்கனியை சிவனையாருக்கு தந்து பின்னர் இறையருளால் கணவனுக்கு மாங்கனியை பெற்று தந்து அற்புதம் நிகழ்த்தினார். இந்த அற்புதத்தை அறிந்த கணவன் புனிதவதியை தெய்வீக பெண்ணாக எண்ணி பிரிந்து சென்றார்.